வணக்கம். எல்லோருக்கும் தெரியும், கங்காரு கருணை இல்லங்கள் தன்னலம் பாராது பொதுநலத்தோடு எந்த விதமான அரசு அயல்நாடு நிதியுதவியும் இல்லாமல் நடத்திட்டு இருக்கோம். அரசு அங்கீகாரம் வாங்கி இருக்கிறோம், ஆனா நிதி உதவியை வாங்கல. பெரிய தொழில் நிறுவனங்களுடைய சிஎஸ்ஆர் பண்டுங்கிறதையும் முயற்சி பண்றோம், எதுவும் கிடைக்கல. அதனால சின்ன சின்ன தேவைகளுக்கு கூட எங்களை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய இங்க இருக்கிற எனது பெற்றோரை, ஆதரவு அற்றோர் இல்ல, ஆதரவு பெற்றோர், அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு உதவியும் தான் எங்களுக்கு பெரிய பயனுள்ள வகையில சப்போர்ட்டா இருக்கும். இந்த ஊக்கம் குறையாம, சோர்வடையாம, களைப்படையாம தொடர்ந்து இந்த இல்லங்களை 340 நபர்களை பராமரிக்கிற ஒரு பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கிறது. ரொம்ப புண்ணியம். என் கூட இன்னும் சில நிர்வாகிகள் சேர்ந்து இதை தொடர்ந்து சிறப்பாக சட்டப்படி அங்கீகாரம் பெற்று நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த காணொலி வாயிலாக கேட்பது, நான் காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த செப்பனிடும் பணி, அதாவது கட்டிட பராமரிப்பு பழுது பணி, இது கொஞ்சம் நல்லா செஞ்சிருந்து அந்த அட்மாஸ்பியர், அந்த வந்து தங்கி இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட பிரிவினரான முதியவர்களா இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளா இருக்கட்டும், சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருந்தா இன்னும் ரொம்ப அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள கவனிக்கிறதுக்கு கட்டில் இல்லாதவங்களுக்கு கட்டில், மேற்கூரை, அந்த ரூஃபிங் ஷீட்டு, அந்த ஸ்கொயர் பைப், அதை செய்யறதுக்கான அந்த வெல்டிங் ஃபேப்ரிகேஷனுக்கு தேவைப்படுற பொருட்கள், ஃப்ளோரிங்க்கு தேவைப்படுற சிமெண்ட், இந்த மாதிரி நிறைய தேவைப்படுது. தயவு செஞ்சு இதை பார்க்கிற நல்ல உள்ளங்கள் எல்லாரும் நேரடியா வந்தா இது போன்ற இல்லங்கள்ல ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா போதும்னு நினைக்கிறீங்க. அது உண்மை, ஒத்துக்கிறோம். உணவு 3 வேளையை தவிர அதுக்கு மேல சாப்பிட முடியாது. ஆனா அதை விட அதிகமான அவசியமான தேவைகள் இருக்குல்ல. ஆகவே அந்த உணவை தவிர இது போன்ற பொருட்களை, உபயோகப்படுத்துகின்ற பொருட்களை கொடுத்து அவர்களை கண்ணியத்திற்கும் மரியாதையும் அந்த வடிகன் ஏற்படுத்தி ஒரு நம்பிக்கையோடு வாழக்கூடிய அந்த கடைசி ஓய்வு காலத்தை அவர் சிறப்பா கழிக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். இந்த காணொலியை பார்க்கறவங்க நல்ல நண்பர்கள் இருக்கீங்க, சில பேர் எங்களுக்கு உதவிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க கொடுக்க போய் தான் பாதி வேலை செஞ்சு மீதி வேலை செய்ய முடியாம அப்படியே நிக்குது. ஆகவே எங்களுக்கு தேவைப்படுற பொருட்களை கீழே கண்ட இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்களே நேரடியா அந்த கடையில அந்த பொருட்களுக்கு உண்டான தொகையை செலுத்தி நன்கொடையா அதுக்கான நன்கொடை ரசீதை போட்டு கொடுத்துறோம். நீங்க அந்த பொருட்களை வாங்கி கொடுத்தா மீதி உள்ள பாதி வேலையை முடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். நல்ல உள்ளங்கள் தொடர்ந்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.